ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல பாணி. ஸோ இன்றைக்கி Q&A, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். இந்த வீடியோ நான் இப்போ வந்து சரியாக மணி 12:23க்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 7 மணிக்கு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு எப்படியும் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ ஒரு மாதிரி சாந்தமான மனோநிலைக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வரைக்கும் தெரியல. டிவிகே மேலே இருக்குது, 2வது இடத்துல அதிமுக இருக்குது, 3வது இடத்துல திமுக இருக்குது. ஆனால் யாருமே 118 டச் பண்ணுற மாதிரி தெரியல 12:23க்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி 3-4 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி உண்டான வீடியோவை பார்ப்போம். வேறு என்ன, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஹைப் பட்டனை தட்டி விட்ருங்க. நம்ம சேனலுக்கு வந்து பொருளாதார அளவில் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய மற்ற 2 சேனலான பாட்காஸ்ட் சேனல் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன், அதை 2யும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 3 சேனலுடைய வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ முதல் கேள்வி, நவீன் இன்ஃபென்ட் நம்ம தம்பி என்ன கேட்குறாருன்னா, சாய்பாபா அவர் வந்து உண்மையாலுமே நாணம் அடைந்தவரா, இவரை ஏன் பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அவருடைய ஹிஸ்ட்ரி வந்து ஆக்சுவலாக நம்ம யாருக்குமே தெரியாது. எப்படி நம்மளுடைய பெரியவர்கள் நிறைய பேர்த்தனுடைய சரித்திரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாதோ, இப்போ நம்மளுடைய பழனியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூட்டசாமி இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து அவருடைய ஹிஸ்ட்ரியை தெரியும். கேட்கும்பொழுது தெரிஞ்சு என்ன பண்ண போகிற வேலை பேர் அப்படின்ட்டு வராமல். ஸோ அந்த மாதிரி நிறைய ஞானியர்கள் உண்டு. திடீர்னு வந்திருக்கும், எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது. திடீர்னு அந்த ஊருக்குள்ளே வந்திருப்பாங்க. அந்த ஊர்லேயே ரொம்ப காலம் இருந்து அப்படியே ஒரு சிலர் சமாதி அடைவாங்க, இல்லை வேறு ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஞானியர்கள் அப்படிங்கிறவங்க உண்டு. அந்த வகையில் வந்து இவருடைய சரித்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஏதோ அப்படியே அரசல் புரசலோ ஒரு சரித்திரங்கள் சொல்லுவது உண்டு. பட் அதில் வந்து ஊர்ஜிதப்படுத்தி இதுதான் அப்படின்னு நம்மளால் அடித்து சொல்கிறதுக்கு கிடையாது. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது அவர் ஞானம் அடைந்தாரா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஞானம் அடைந்தாரா இல்லையான்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். மற்றவங்க வீடியோ பார்க்குறவங்கள பற்றி எனக்கு தெரியல, எனக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம். வச்சுக்கிறதுக்கு இல்லாத உண்மை. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது செவி வழி செய்தியாக நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு ஞானம் அடைந்தார், ஒரு ஒரு உன்னத நிலை அடைந்தவர். ஸோ இதெல்லாமே சொல்லப்படுது. அதுவுமே எப்படி சொல்கிறோன்னா, ஒரு ஞானி வந்து அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவர் ஒரு பெரிய ஞானி, அவர் ஒரு பெரிய நல்ல நிலை அடைந்தவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். அவ்வளோது மட்டும்தானே தவிர, மித்தபடி அவர் அந்த ஞான நிலையில் அந்த மனோநிலை எப்படி ஒரு ஞானிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியாது. நாம அந்த மனோநிலைக்கு போகிற வரைக்கும், நாம அந்த ஜிலேபி வாயில் வச்சு தின்னு பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றங்களில் அவர் நிறைய நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள்லாம் செய்கிறாரா, பெரிய ஏதோ பெரிய ஆள் என்னமோ அச்சீவ் பண்ணியிருக்காரா ஒரு ஞானி. நம்ம ஏதாவது ஒன்று தேடி ஒரு தேவைக்கிட்ட அவர்கிட்ட போகிறோமா, அந்த தேவை பூர்த்தி ஆகுதா ஞானி. நாம் கேட்கக்கூடிய அந்த ஞானம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரா ஞானி. இது மாதிரி வச்சு நம்ம இதுவரைக்கும் வந்த எல்லா ஞானியர்களுக்குமே இதுதான் ஒரு அளவீடாக வச்சு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாலுமே நமக்கு புரிதல் இருக்கா, நமக்கு அவங்க சொன்ன அவர்கள் உணர்ந்த அந்த நிலை நமக்கு தெரிஞ்சிருக்கான்னா இல்லை. ஸோ அதனால ஒரு சிலர் வந்து சாய்பாபா ஞானிம்பாங்க, ஒரு சிலர் இல்லைம்பாங்க. நம்ம ஊருக்குள்ளேயே நிறைய இந்த மாதிரி கலகங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதனால அவர் உண்மையாலுமே ஞானம் அடைந்தாரா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து தெரியலைங்கிறது தான் பதில். அடைந்தாருன்னு நம்பக்கூடியவர்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அது அவரவருடைய கண்ணோட்டம். ஏன் அவரை பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா, சரி அவருக்குன்னு பிடிச்சவங்களுக்குன்னு இப்போ சைவ நெறியில் இருக்கக்கூடியவர்களை எங்கேயாவது சைவக்குறவர்கள் நாள் வரை விடுவாங்களா? இந்த தமிழ் வளரவே மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல. தமிழை கொன்னுகிட்டு இருக்கான். அதனால இந்த கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கிறது வெளியே போக மாட்டேங்குது. ஒருவேளை போச்சு அப்படின்னு சொன்னால், ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். தமிழை வந்து உயர்த்தி சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்கும்பொழுது அதில் ஒரு பீகார்காரர் போட்டிருந்தாங்க. எல்லாமே பீகார் தான். பீகாரில் உடைய மொழி, பீகாரினுடைய கலாச்சாரம், பீகாரில் வந்த அந்த ஆயுர்வேதத்திற்கு பின் தான் வந்து தமிழ் சித்த மருத்துவம், தமிழ்ங்கிற அந்த மொழி, கலை எல்லாமே அதற்கு பின்ன தான் வந்தது. ஸோ பீகாரை வழி வந்து தான் வந்ததுன்னு. அதுக்கப்புறம் கீழே நம்ம ஆளு போட்டு தாளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பீகார்காரர் பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் உண்டு இல்லையா? இப்போ நான் எதை உண்மைன்னு நினைக்கிறேனோ அது மட்டும்தான் எனக்கு இது. நான் போன ஒரு அந்த நம்ம தட் கோயம்புத்தூர்காரன் இதில் சொல்லும்பொழுது சொன்னேன். ஒருத்தங்க சம்ஸ்கிருதம் சொல்லி தரும்பொழுது அவங்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நம்ம மொழியில், அதாவது நம்ம பாஷையில் தான் நீங்கள் வந்து வணக்கம் சொல்லணும்னு சொன்னாங்க. வாட் டஸ் ஷி மீன் பை நம்ம பாஷை? அதை சொன்னதே வந்து தமிழ் தான். இன்டர்மீடியட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க மனதார சொன்னது இனிமேல் நம்ம பாஷை. இப்போ அது தவறா கிடையாது. அவங்க அதை தான் வந்து அவர்களுடைய ஒரு மொழியாக இன்றளவும் அதை கருதி கொண்டு இருக்கிறார்கள்னா, அதை எவ்வளோ தூரம் அவங்க உயர்வாக நினச்சி அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதை பாராட்ட தான் செய்யணும், தாழ்த்தக்கூடாது. அப்போது ஒருத்தரை தாழ்த்தி நம்ம உயரவே முடியாது என்றைக்குமே.
நம்மளுடைய சிறப்பு பெருசா நம்ம வந்து கொண்டு வரும் பொழுது, நம்மளுடைய சிறப்புகள பத்தி நாம நல்லா தெரிஞ்சு, அத நம்முடைய வாழ்வியல்லயே பொருத்தி நாம அதுவா வாழும் பொழுது, அது தானாகவே சிறப்பு பெறும். நான் பெரிய ஆள்ன்னு காட்டுறதுக்கு இன்னொருத்தர தாழ்த்தக்கூடாது. அது சிறப்பு ஒரு காலும் ஆகவே ஆகாது. அது எந்த மொழியும், எந்த சமயமும், எந்த கலாச்சாரமும், எந்த ஞானியர்களும் வலியுறுத்துவதே கிடையாது. நீ ஒரு விஷயமா அதனுடைய ஆழம் காணு. அதுதான் சொல்லக்கூடியது. அதனால அவங்க சாய்பாபா மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னா, அவரை பின்பற்றக்கூடிய ஆட்கள் வந்து அவர் மேல அவ்வளோ அதிகப்படியான ஈடுபாடு வச்சிருக்காங்க. நீங்க உள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இது பண்ணும்போது, நீங்க ஏன்பா வியாழக்கிழமை, வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு ஓடுறீங்க? போறது தப்புன்னு சொல்லல. எத்தனையோ பேரு இத பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏய்! குலதெய்வம் கோயிலுக்கு கூட நீ மாட்டேங்கிறடா வருஷத்துக்கு ஒரு தடவ. உன் ஊர்ல இருக்கக்கூடிய எல்ல சாமிய கூட நீ பார்க்கறதில்ல. என்ன வியாழக்கிழமை, வியாழக்கிழமை சாய்பாபாக்கு ஓடிக்கிட்டு இருக்க? உன் வழி வந்தது. உன் பாட்டன், பூட்டன், முப்பாட்டன் உனக்கு முன்னாடி குடுத்துட்டு போனத நீ கை விட்டுர்ற. கை விட்டுட்ட. சம்மந்தமே இல்லாத இதுக்கு பின்னாடியே ஏன் ஓடுறேன்னா, இப்ப இது யார குறை சொல்றது? ஒருத்தன் மார்க்கெட்டிங் பண்ண வர்றான் அப்படின்னு சொன்னா, அவன வளர வைக்கிறது யார்? பாரு, நீ தாராளமா வா, உள்ள இருந்துக்கோ. ஆனா, நானும் அங்க வந்து சாமி கும்பிடுறேன். இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா, என் பழக்கங்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஏதாவது ஒரு காலத்துல ஏதாவது ஒரு காலத்துல அந்த அண்ட வந்த பிடாரி வந்து ஊர் பிடாரிய விரட்டுறதுக்கு தல தூக்கும். சரிங்களா? அப்படி ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? "அண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான்" அப்படின்னு சொல்ற மாரி ஒரு பழமொழி உண்டு. இந்த "இருக்கறக்கு இடம் குடுத்தா படுக்கறக்கு பாய் கேப்பான்" இந்த மாரியெல்லாம் பழமொழி உண்டு. அப்போ அதுபோல ஒரு சூழல் வரும் கால், ஹைப்போதெட்டிக்கலி அப்படி ஒரு சூழல் வரும் கால், அப்ப நான் ரெடியா இருக்கணும். "டேய்! நீ யாரு? என்ன? எப்படி இங்க வந்த? எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு இடம் குடுத்ததே நானு. நீ என் கலாச்சாரத்தவே நீ இது பேசுறியா? உர்றா வெளிய" அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கணும்னா, முதல்ல என்னைய பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய வழக்கங்கள நான் கைவிடாம கொண்டு நிக்கணும். அப்ப மட்டும் தான் அது என்னை தற்காத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லன்னா, அப்படியே புல்லுருவி மாரி உள்ள வந்து நம்மளையவே அழிச்சு அப்படியே அவன் தல தூக்கிருவான். விச் இஸ் பிராக்டிகலி ஹேப்பனிங் அண்ட் இதுதான் வந்து சில 1000, 100, 1000 வருடமாக இங்க நடந்துகிட்டு இருக்கிறது. நம்ம வந்து அதனுடைய ஒரு எல்லையில நாம இன்னைக்கு நின்னுகிட்டு இருக்கோம். இனிமேலும் உட்டோம்னா, அந்த 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவ் களப்பிரர் காலம்னு சொன்னாங்க தெரியுமா? இருண்ட காலம். அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கோம். போயிருவோம். அதுக்கு செவ்வனே நம்ம மக்களே நம்ம வேலைய நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. "ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்னு" சொன்னாங்க தெரியுமா தொல்காப்பியத்துல? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த எலக்ஷன் ரிசல்ட் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆல்ரெடி யார் வரணும்னு முடிவு பண்ணிட்டு, மக்கள்ட்ட டிராமா பண்ற மாதிரி இருக்கே! இருக்கலாம் தம்பி. யாருக்கு தெரியும்? இல்ல? ஏதோ ஓட்டு மிஷினுங்கிறாங்க, அந்த பிரச்சனைங்கிறாங்க, இந்த பிரச்சனைங்கிறாங்க. இன்னைக்கு இப்போ நான் அந்த 12:30 மணிக்கு நான் வீடியோ போடும்போது, லீடிங்ல இருக்கக்கூடிய 2 கட்சியுமே வந்து பிஜேபியினுடைய ஒரு பேக் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். வட மாநிலத்தில பிஜேபிக்காரங்க இந்த மாரி பல தில்லுமுல்ல தான் கடந்த 15 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு பேச்சும் உண்டு. அது ஒண்ணும் வழக்குக்கு மேல வரல. அத யாரும் விசாரிக்கவும் இல்ல. ஒரு பேச்சு உண்டு. சரியா? இது இல்லேன்னு சொல்றதுக்கு உங்ககிட்டயும் ப்ரூஃப் கிடையாது. இருக்குன்னு சொல்றதுக்கு எங்கிட்டயும் ப்ரூஃப் கிடையாது. நம்ம 2 பேருமே வந்து நியூஸ்ல என்ன பார்க்குறோமோ அது மட்டும் தான். உங்களுக்கு அது நம்பிக்கை இல்லேன்னா, நீங்க என்கிட்ட இல்லேன்னு வாதிடலாம். நான் வாதிட மாட்டேன். யாராவது இருக்குன்னு நம்புறவங்க இருக்குன்னு வாதிடலாம். சரி 2 பேரும் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம். அவங்க சந்தோஷமா அங்க உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் வெறும் நியூஸ் மட்டும் தான். சரி நியூஸ்காரங்களாவது இப்ப நேர்மையா சொல்றாங்களான்னா, இவனுக்கு இதுதான் தெரியணும் அப்படிங்கிற மாரி அவன் கிராப் பண்ணி தான் எல்லாத்தையுமே நமக்கு காட்டுறான். இப்போ இந்த அசாமு அது இதெல்லாம் போய்க்கிட்டு இருக்குல்ல, காடுகள அழிச்சு இது பண்ண. அதில நெறைய படித்த தற்குறிகள் என்ன சொல்றாங்கன்னா, தனிமங்கள் வேணுமில்ல, தனிமங்கள் வேணுமில்ல. அப்போ மலைகளையும், காடுகளையும் அழிச்சா தான் தனிமம் கிடைக்கும்னாரு. ஏய் மலையும், காடும் அழிஞ்சு போச்சுன்னா, நீயே இருக்க மாட்ட அப்படின்னா, அவ்வளோதான் இருக்கு. கேட்டா அவன் படிச்சவங்கிறான். என்ன படிச்சவங்கிறது எனக்கு புரியல. ஒரு மரம் வெட்டுனா, அதனுடைய விளைவு எந்த அளவுக்கு அதிகமாகும்? அந்த ஈக்கோசிஸ்டம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னு. இப்ப இந்த எல் நீனோ தானே? மொத்த உலகத்திலேயே இந்தியா மட்டும் படுமோசமான சூட்ல இருக்கு. ஸோ எலக்ஷன் டிராமாவா இருக்கலாமா? எஸ் பாசிபிலிட்டீஸ் ஆர் தேர். பட் தெரியல. இந்த வருஷம் வெயில் அதிகமா இருந்துச்சு. அது எப்படியும் குறைய போறதில்ல. எல்லாரும் குண்டு போடாம, இயற்கையே கொன்னுரும் போல. இதுலேருந்து எஸ்கேப் ஆக வழி ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ரொம்ப பின்ன உள்ள இறங்கிட்டோம். அதான் சொன்னேன்ல, இப்ப ஜஸ்ட் முன்னாடி சொன்ன மாரி காடுகள அழிச்சு, கேட்டா தனிமத்த எடுக்கிறது நாட்டினுடைய வளம் முக்கியம்னு சொன்னாங்கல்ல. இப்போ இங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது இங்க செம்மொழி மாநாடு நடத்துனாங்க. கோயம்புத்தூர் வந்து ஒரு 30 டிகிரி, 32 டிகிரி வந்ததுனாலே,
இங்க இருக்கவங்கனால தாங்க முடியாது. அதுதான் ஹையஸ்ட் ரெக்கார்டட் இதா இருக்கும். 28, 30லாம் வந்ததுன்னா, இங்க இருக்கவன் தாங்கவே மாட்டான். இன்னைக்கு சராசரியா 41, 43 போன நாள்லாம் இருக்கு. அந்த செம்மொழி மாநாடு நடக்கும்போது, இந்த மொத்த கோயம்புத்தூர சுத்தியும் வந்து 2 மரம் இப்படி ரோட்ட மூடியிருக்கும். என்டயர் கோயம்புத்தூர்ல எல்லா ரோடுமே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு ஒத்த மரத்த காணோம். அந்த செம்மொழி மாநாட்டுக்காக ரோட்ட எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு எல்லாம் அவ்வளோ கிலோமீட்டர் கணக்கா இருந்த எல்லா மரங்களையும் வளர்ந்து நல்லா ஊன்றி இருந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டானுங்க. பொள்ளாச்சி பக்கம் ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டானுங்க. பொள்ளாச்சியும் அப்படிதான் இருக்கும். முழுசும் மூடி இருக்கும். இந்த பேரூர் சைடுல பார்க்கும்பொழுது ஒரு கலெக்டர் ஒரு பொம்பளை எப்ப பார்த்தாலும் அந்த கலெக்டர் பொம்பளை பின்னாடி கேமரா திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பொம்பளை ஆணையிட்டு அத பூரா இது பண்ணா. எல்லாமே திமுக காலகட்டத்திலயும், அதிமுக காலகட்டத்திலயும் தான் நடந்தது. ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சு வச்சவங்க திமுக தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அப்போ இது மக்கள் என்னன்னா, மக்கள் எதிர்த்து நின்னு போராடணும். இது தவறு. அந்த ஊர் மக்களுக்கு என்ன வேல? இல்ல கேட்குறேன். அந்த ஊர் மக்களுக்கு என்ன வேல? யாரும் அது ஒண்ணும் போராடுறதில்ல. அப்போ என்னுடைய பாதுகாப்பிற்கு நானே வந்து எந்த விதமான ஒரு செயலும் செய்ய மாட்டேன். யாராவது ஒருத்தர் என்னைய காப்பாத்துறதுக்கு வரணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஏதோ தெய்வம் மேலருந்து குதிச்சுது. சரி கல்கி வரார் அப்படின்னு வச்சுக்குவோமே. கல்கி வந்தா என்ன ஆகும் அப்படின்னு நெனைக்கிறோம்? முதல்ல சண்ட தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கங்க. பேசிக்கா என்னைக்குமே ஒரு மாற்றம் வரக்கு முன்னாடி சண்ட தான் நடக்கும். ஏன்னா, இப்போ அந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் வந்துட்டாரு, பயங்கர ஒரு திவ்யமான ஒரு உருவம் இருக்குன்னா, சரி இருந்துட்டு போட்டும். அப்பவும் உங்களுக்கு மனசுல என்ன இருக்கும்? சந்தேகம் மட்டும் தான் வரும். இன்னைக்கு நீங்க ஒரிஜினல் வீடியோவ தூக்கி நெட்ல போட்டாலுமே, அத ஏஐன்னு தான் சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏதோ வீடியோ எடிட்டிங் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லுவாங்க. மக்களினுடைய மனோநிலை அந்த அளவுக்கு மாறிப்போச்சு. இப்ப இதில எது ஏஐ, எது ஒரிஜினல்ன்னே தெரியாத மாரி நம்மளுக்கு ஆயிப்போச்சு. இப்ப அதனால என்னன்னா, எதெல்லாம் மறைமுகமா வச்சுட்டு இதெல்லாம் கான்ஸ்பிரசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வெளியிடுறாங்க. ஏன்னா மக்கள் நம்ப போறதில்லல்ல ஏஐ அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு தெய்வீக உருவம் இங்க வந்ததுன்னா, உடனே எல்லாருமே பின்பற்றிருவாங்களா? மாட்டாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும்பொழுது, இது நெறைய பூசல்கள் தான் நடக்கும். அப்ப சண்ட நடந்து பேரழிவுங்கிறது தான் முதல்ல இருக்கும். எடுத்தோனே வந்து உடனே சத்தியுகம் போறோம், நான் அப்படி பயங்கரமா எல்லாம் மாறிற போறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சரிங்களா? ஸோ, என்னை நான் தற்காத்துக் கொள்வதற்கு நான் தயாரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, என்ன யார் யார் வந்து காப்பாத்துவா? ஸோ, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு வழியும் கிடையாது. தப்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ, அது நடக்கிறது பாசிபிலிட்டி கம்மி தான். சரியா? ஒரு சின்ன மரம் வெட்டுற வேலையிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம எதையுமே நம்ம கண்டுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, யாரும் நம்மள காப்பாத்த போறதில்ல. எஸ். பணத்த அட்ராக்ட் பண்றதுக்கு ரெய்க்கி ஹீலிங் சொல்லிக் குடுத்தாங்க. பணம் வரணும்னா கூட பிறருக்கு பணம் கொடுத்து நல்ல கர்மா பண்ணியிருக்கணுமா? அதெல்லாம் சும்மா இன்னைக்கு மார்க்கெட்டிங் கிமிக் ஆயிப்போச்சுப்பா. ஹீலிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த உடல், மனம் சம்மந்தமா, உணர்வு சம்மந்தமாக ஏதாவது இருக்கக்கூடிய பாதிப்புகளை குணப்படுத்திக் கொள்வதற்கு அப்படிங்கிறது தான் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடியதே. இன்னைக்கு அது வந்து பணம்ங்கிறது ஒரு வகையான எனர்ஜி தான், இல்லேன்னு இல்ல. அத ஈர்க்க முடியுமான்னா முடியும் தான். ஆனா, அதற்கு முதல்ல நம்ம மனோநிலையிலிருந்து எல்லாமே வந்து தூய்மையா இருக்கணும். அப்ப பணம் தானாக நம்மிடம் வந்து சேரும். நீங்க எதையோ ஒண்ணு மேஜிக் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு மொத்த இயற்கையினுடைய சக்திய உங்க பக்கம் நோக்கி திருப்புறீங்க அப்படின்னு சொன்னா, பண்ணலாம். ஆனா, அது கான்ஸ்டன்ட்டா அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு அந்த ஃப்ளோவ தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல்லயும், நம்மளுடைய சக்தி நிலைகள்லயும் வலு இருக்கணும். இது 2ம் இல்லாம திடுதிப்புன்னு ஒரு சக்தி உள்ள இழுத்தோம் அப்படின்னு சொன்னா, அது நம்மளுடைய புத்தி வந்து கண்ட இடத்துக்கு கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுரும். அது நம்மளுடைய அழிவுக்கே கொண்டு போய் நிறுத்திரும். உடல் கெட்டு, மனம் கெட்டு எல்லா பிரச்சனையில கொண்டு போய் நிறுத்திரும். அதனால தான் இயற்கை என்ன பண்ணும்னா, நம்மளுடைய மனோநிலை எந்த அளவுக்கு உயர, உயர, உயர அதற்கேற்றார் போல இருக்கக்கூடிய விஷயங்கள் தானா நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கும். நாம எதையாவது ஒண்ணு போய் ஆர்ட்டிஃபிஷியலா புடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குருகிட்ட சீடன் போய் நிக்கும் பொழுது, சீடனுடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போல தான் குரு பாடம் சொல்லித் தருவாருன்னு நம்மளுடைய கலாச்சாரத்தில இருக்குல்ல. அது இதுதான். இயற்கை அந்த வேலைய தான் கரெக்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்கு. குரு வந்து கொஞ்சம் ஒரு அத வந்து வேகப்படுத்துவதற்கு, துரிதப்படுத்துவதற்கு குரு ஒரு சில வேலைகள பார்ப்பாரே தவிர, மித்தபடி இயற்கையின்படி தான் குருவும் போவார். இயற்கை இயற்கையின்படி தான் இருக்கும். இதற்கு மாற்று ஏதாவது பண்றுவதற்கு முற்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வலு நம்மகிட்ட இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை. ஸோ இந்த மாரி ஹீலிங் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தி பணத்த இது பண்ணலாம். நல்ல உறவுகளை ஈர்க்கலாம். அப்படின்னுலாம் சொன்னோம்னா, நான் வந்து இத மறுக்க மாட்டேன். ஆனா இத பண்ணுன்னு சொல்லி ஆதரிக்கவும் மாட்டேன். பிகாஸ் இத சொல்லிக் குடுக்கக்கூடியவர்கள், இத வந்து எந்த அளவுக்கு கைக்கொண்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். இப்போ "எனக்கு வித்த தெரியும்ப்பா. நான் உனக்கு சொல்லி தர்றேன். முடிஞ்சா நீ பண்ணு" அப்படின்னு சொல்லலாமா? அத ஓப்பனா சொல்லிட்டாங்கன்னா, நோ இஷ்யூஸ். ஏதாவது ஒரு சில ஏதாவது சைட் எஃபெக்ட் மாரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? அதில ஏதாவது ஒரு பிரச்சனையா? இல்ல நடக்கவே இல்லையா?
ஓகே பரவால்ல. ஏதோ அவங்களுக்கும் தெரியல, ஏதோ தெரிஞ்சிருக்காங்க. நம்ம சொல்லிக் குடுக்குறோம். காசு எத்தனையோ செலவு பண்றோம். இதுவும் ஒரு இதுக்கும் போய் செலவு பண்ணணும். நம்ம ஒரு மாரி சமாதானப்படுத்திட்டு போயிரலாம். ஆனா, அங்க குடுக்கக்கூடிய சத்தியங்கள் இருக்கு. கண்டிப்பா நடக்குங்க. கண்டிப்பா நடக்குங்க. இப்படி சொல்றாங்கன்னா, சரி கண்டிப்பா நடக்கும்னா, நீங்க வந்து ஃபினான்ஷியலி கம்ப்ளீட்டா ஸ்டேபிள் ஆயிட்டீங்க. இது நீங்க கேட்கணும். அவங்க கேட்டா ஆமான்னு தான் சொல்லப் போறாங்க. வேற என்ன நம்ம போய் பேங்க் பேலன்ஸ காமின்னு நான் சொல்ல முடியும்? அது ஒண்ணும் இல்ல. ஸோ கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. இந்த மாரி வந்து இன்னைக்கு ஒரு சில ட்ராப்லலாம் நெறைய விழுந்துகிட்டு இருக்காங்க. வேண்டாம். அதற்கு பேசாம சாமிகிட்ட வேண்டிட்டு போயிரலாம். சாமி எனக்கு நல்ல மனோநிலை, உடல்நிலை மாற்றங்களை நல்லபடியா குடு. இதனால் எனக்கு இந்த மாரி தேவை இருக்கக்கூடிய அந்த சக்திகள் என்னிடம் வந்து சேருவதற்கு அருள் செய்ன்னு ரொம்ப சாத்வீகமா வேண்டிட்டு போலாம். நோ சைட் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட மாற்றத்த இறைங்கிற ஆற்றல் குடுக்கும். பின்ன நம்ம கேட்டது எல்லாத்தையும் குடுக்கும். ஸோ இதுதான் என்னைக்குமே கம்ஃபர்டபிள் பெஸ்ட்டான ஒரு விஷயம். அப்படி இருந்து கொள்வது தான் நல்லதுன்னு பார்த்துக்கங்களேன். சரிங்களா? நாம இறக்கும் அந்த நேரம் எப்படி இருக்கும்? ரொம்ப வலி வேதனையோட தான் இருக்கும். வலி வேதனையோட தான் எல்லாரும் இறக்கணும். பிறப்பு எடுத்தா பிறப்பு எடுத்த எல்லோரும் விதியா? வலி இல்லாம யாரும் இருக்க முடியும்? நான் இது கேள்விப்பட்டது தான். உயிர் உடலுக்குள்ள உயிர் வந்து உடல விட்டு பிரியும் பொழுது ஒரு வகையான ஒரு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைக் காட்டிலும் வலி வந்து உயிர் உடலுக்குள்ள வரும்பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செவிவழி செய்தியாக ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டது. ஏன்னா முன்ன பின்ன செத்தா தான் சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி. நான் இதுவரைக்கும் செத்ததில்ல. உடம்பு விட்டு ஆன்மா வெளிய பிரிஞ்சு போனதில்ல. அதனால அது வலியா, சுகமான்னு எனக்கு தெரியல. செவிவழி செய்திய தான் நான் சொல்றேன். ஆ இதற்கு வந்து பாவமா, புண்ணியமா அப்படிங்கிறது வந்து அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆ பாவம், புண்ணியம்ங்கிறது எல்லாமே ஒரு செய்த செயலினுடைய வினை தான் பாவம், புண்ணியம்ங்கிறது. நான் வந்து ஏதாவது நல்வினை சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு நல்ல காரியங்கள் நடக்கப் போகுது. அப்போ நம்ம வந்து தவத்தில ஊன்றி இருக்கலாம். நல்ல செய்திகள் அப்படிங்கிறது, நல்ல நிகழ்வுகள் நடக்கும். பெரியவர்கள் வந்து நம்மை உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்மை அழைத்துச் செல்வதற்கு கீழ வந்து, அந்த வலிவேதனைகள் உடல் அளவுல ஏற்பட்டாலும், அதை உணர்வு ரீதியாக போகாம நம்மள வந்து சாந்தமான மனோநிலையிலே நம்மளை அழைத்துச் செல்வதற்காக அவர்கள் வருவார்கள். இதெல்லாம் புண்ணியம் செய்ததனுடைய பலன். அப்ப அந்த வலிவேதனைகள் இல்லாம அவர்கள் நம்மள கூட்டிட்டு போ முடியுமான்னா, எஸ். அதுதான். அதனால தான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, "முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே திரும்ப செய்யி. நீ நீ நல்லதே செய்யலைனாலும் பரவால்லையா, அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யாம இரு." இதெல்லாம் அதுதான் பெரியவர்கள் சொல்லுவதற்கு உண்டான காரணம். சரிங்களா? அடுத்தது சதீஷ். அவர் என்ன கேட்கிறார்ன்னா, ஆம் நீங்க வந்து யூ டோல்ட் தட் வி இன்டென்ட் அண்ட் பிலீவ் ட்ரூலி ஹேப்பன்ஸ் அண்ட் மெனி ஆஃப் த டெரரிஸ்ட் குரூப்ஸ் அண்ட் யூ டு பிலீவ் இன் மாரல் கில்லிங் அண்ட் தே பை ஹார்ட் பிலீவ் தே கெட் 72 ஹவர்ஸ் ஆஃப்டர் தே டை. வாட் வில் ஹேப்பன்? ஜஸ்ட் கியூரியஸ். ஓகே. தேல் கெட் 72 ஹவர்ஸ் ஆஃப்டர் தே டை. ஓகே. இந்த மாரி நம்ம என்ன நெனைக்கிறோமோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி இந்த இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து நான் வந்து சத்தியத்திற்காக தான் கொலை பண்றேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறந்ததற்கு அப்புறம் அவர்களுக்கு வந்து 72 மணி நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்கும்னு. பாருங்க, ஒரு ஒரு மதத்திற்கு ஒரு வகையான ஆம் விளக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஒண்ண வச்சு நம்ம இன்னொன்னு வந்து அப்படி இல்ல, இது சரியா தவறான்னு நம்மனால பேச முடியாது. ஆம் உடல் விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த உயிரை அழைத்து செல்லுவதற்காக யாரொருவரேனும் வருவர் அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையாக சொன்னாலும் கூட, எல்லா மதத்திலும், மார்க்கங்களிலும் இது ஒண்ணே தான் இருக்கு. யாரோ ஒருத்தங்க வருவாங்கங்கிறது ஒண்ணு தான். அந்த ஒரு செய்தி ஒண்ணு தான். ஆனா, இது வந்து இந்த இந்திய கலாச்சாரத்திற்கு ஒரு மாதிரி இருக்கும். கிறிஸ்துவத்திற்கு ஒரு மாரி இருக்கும். இஸ்லாத்துக்கு ஒரு மாரி இருக்கும். ஜெயினம், புத்தம்னு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அந்த அந்த சொல்லப்பட்ட விதம் யார் வருவார், எப்படி செல்லுவார், என்ன நடக்குங்கிற அந்த விதம் தான் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குமே தவிர, யாராவது ஒருத்தர் வருவார்ன்னு உண்டு. இப்ப இந்த வருபவர்கள் கூட செல்லணுமா, வேண்டாமாங்கிற முடிவ நாம தான் எடுக்கலாங்கிறதும் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி போனேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போகாம இந்த இடைப்பட்ட இடத்துல சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, துன்பமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் நீங்க உடல விட்டு வெளிய வந்துட்டீங்கன்னா, திருப்பி எல்லாம் உடலுக்குள்ள பூர முடியாது. இது வந்து சித்த பெருமக்கள் வந்து கூடு விட்டு கூடு பாய்ந்தார்கள். அதற்கப்புறம் இந்த சூக்கும பயணம் செய்தார்கள். அப்படி கிடையாது. அது உடல் செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொழுதே அவர்கள் வெளி சென்று உள் வருவதுங்கிறது அது ஒரு வித்த. இது வந்து சாவு. சாவு வேற, வித்த வேற. சரிங்களா? செத்துட்டோம். இந்த உடல் போதும், இந்த சட்டை போதும்னு சொல்லி இந்த ஆன்மா வெளிய வந்துருச்சுன்னா, 2 மணி நேரம் கிடையாதுங்க. 72,000 வருஷமானாலும் திருப்ப அந்த உடலை பயன்படுத்த முடியாது. அது சும்மா ஆன்மாவா திரிஞ்சுக்கலாம் அங்கேயும் இங்கேயும்.
திருப்பவும் உயிரோடலாம் வர முடியாது. இஃப் இன் கேஸ் நீங்க அத எதிர்பார்க்கிறீங்க, அந்த ஒரு பதில எதிர்பார்க்கிறீங்கன்னா, எஸ் அந்த உடல் செயலற்றது தான். அது திரும்ப வரவே வராது. சரிங்களா? ஸோ 72 மணி நேரம் இறந்ததற்கு பிறகு என்ன கிடைக்கும்னா, தெரியல. என்ன கிடைக்கும்னு அவங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த உடல் அசையுமா? உடல் பயன்படுமான்னா, நோ. இருக்காது. சரிங்களா? அந்த ஆண் உடல்ல இருந்துட்டு என்ன பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. பக்கத்திலேயே நின்றுருக்கு. இப்போ நம்ம இத பேசுறோம். இப்ப என் பக்கத்தில எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கலாம். இங்க பல பரிமாணங்கள் இருக்கு. இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஆன்மான்னு பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆகும்போது, ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இங்க பக்கத்தில நின்னுட்டு இருக்கலாமா இருக்கும். இல்லையா? இப்ப நான் காத சொரிஞ்சுகிட்டே இருக்கேன். அது என்னை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருக்குமா இருக்கும். விளையாட்டு பண்ணிட்டு, நான் அதனால தான் எனக்கு பிக்கிற மாரி ஒரு சென்சேஷன் இருக்கு. நான் சொரிஞ்சுகிட்டு இருக்கேன். இருக்கலாம்ல்ல. தெரியாது. இப்ப எனக்கு கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியல. எப்படி வித்தேன்னு எனக்கு சொல்லிக் குடுங்க. பட் எனக்கு தெரியல. இருக்கலாம். ஆனா, கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம் வச்சு அது என்ன பண்ண போகுது? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் நான் என்னுடைய உடல் விட்டு பிரிஞ்சுட்டேன். என்னுடைய உற்றார் உறவினர் இங்க அழுதுகிட்டு இருக்காங்க. நான் வந்து இங்க வந்து "ஏய் நான் சாகலப்பா, இங்க தான்ப்பா இருக்கேன். அது வெறும் உடம்பு தான்ப்பா." இதெல்லாம் நான் சொல்றதுக்கு முற்பட்டேன்னா, அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. வெறும் ஆன்ம உடல்னால இந்த 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 தூள உலகுல வந்து ஒரு வேலையும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த உணர்வுகளை அனுபவிப்பதற்காக தூலமாக இந்த ஐம்பூதங்களோட இருக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உடல நாம எடுத்துட்டு வர்றது. பக்கத்திலேயே இருந்தாலும் ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இதே இடத்துக்குள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தில அப்படியே இடைப்பட்ட இடத்துல இருந்து உங்களுடைய ஏக்கம் கோவமாக மாறி, அது ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போனா, அது வந்து ஒரு சில மாதிரி அதெல்லாம் நம்ம இதில வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்ல சொல்லக்கூடிய ஆன்மாக்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஒரு சில சக்திகள் அவர்களுக்கு இருக்க தான் செய்யுது, இல்லேன்னு இல்ல. அதை ஆக்கப்பூர்வமாக அவர்கள் பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா, அது திருப்பும் அவர்களுக்கு தீவினை கர்மங்களாகவே வந்து சேருவதாக இருக்கும். இந்த 72 மணி நேரத்தில இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ். உண்டு, உண்டு. ஏன்னா நமக்கு தான் அது 72 மணி நேரம். ஆன்மாக்களுக்கு வந்து அது அது மணி நேரமெல்லாம் உங்களுக்கு கணக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ யாஹ்! Some tell enlightenment or mukti of the soul is complete and it will never obtain its ego and duality again, while some say even after enlightenment, if it have some desires or affect it will ஓகே. ஞானம் அடைந்ததற்கு ஞானமோ, முக்தியோ அடைந்து விட்டால் நாம் நம்மளுடைய ஆணவ மலத்தை கைவிட்டு விடுவோம். அந்த துவைதம்னு சொல்லக்கூடிய இரட்டை பாவம் அப்படிங்கிறதையும் கைவிட்டு விடுவோம். அதற்கப்புறம் நமக்கு இங்க திருப்ப வரமாட்டோம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் ஞானம் அடைந்ததற்கு பிறகும் கூட நமக்கு வந்து பற்று, பிடிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து நம்மளுடைய பிறப்புகளினுடைய தொடர்ச்சியை நீட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது எது உண்மைன்னு சொல்லி. முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். முக்தி அப்படின்னு சொன்னா, ஆணவம், கன்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த 3 மலங்களிலிருந்து எந்த ஒரு ஆன்மம் முழுமையாக அந்த வார்த்தை முக்கியம். முழுமையாக விடுபடுகிறதோ, அந்த ஆத்மா மட்டும் தான் சென்றால் மீண்டு வாராது. அதனால தான் அதற்கு பேரு மீண்டு வாரா நெறின்னு பேர். சரிங்களா? ஆணவம், கன்மம், மாயைங்கிறது 3யும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அப்படிங்கிறவங்க உண்டு. அவர்களுக்கு பேரு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, சகலர்ன்னு பேர். நம்ம எல்லாருமே சகலர். சரிங்களா? ஆணவம், கன்மம், மாயைன்னு இந்த 3யுமே கைக்கொண்டு இருக்கக்கூடியவர். அவர்களுக்கு பேரு சகலர்ன்னு பேர். ஆணவத்தையும், கன்மத்தையும் கைக்கொண்டு இருக்கக்கூடியவருக்கு பேரு பிரளயாகலர்ன்னு பேர். மாயையை விட்டுருவாங்க. இந்த உலகம் இருக்கக்கூடியதெல்லாம் மாயைன்னு புரிஞ்சிருக்கும். ஆனா, அவர்களுக்கு அந்த நான் என்ற அகம்பாவம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கன்மம் முன் செய்த வினையினுடைய பயனை இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது இருக்கும். ஆனா, அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மாயைன்னு இருக்கும். அவர்கள் பற்றிலிருந்து நீங்கியவர்களாக இருப்பாங்க. ஆனா, இங்க இருப்பாங்க. இப்ப இது இந்த பிறப்புல இப்பவே நமக்கு இது அடைய முடியுமா? இப்ப நான் சகலரா இருக்கேன். உடனே வந்து நான் பிரளயாகலராக மாற முடியுமான்னா, எஸ். இப்ப இந்த ஆணவம், கன்மம், மாயையில 3மே இருந்தா சகலர். ஆணவமும், கன்மமும் இருந்தா அவர்களுக்கு பேரு பிரளயாகலர். ஆணவம் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு பேரு விஞ்ஞானகலர்ன்னு பேர். ஆணவம் மட்டும் இருந்ததுன்னா, அவர்களுக்கு பேரு விஞ்ஞானகலர்ன்னு பேர். அவர்கள் எல்லாம் இந்த தெய்வ ரூபம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். நம்ம வந்து சிவன் இருக்காங்க, பிரம்மன் இருக்காங்க, விஷ்ணுன்னு இருக்காங்க, முப்பெருந்தேவியர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்றேன். இவங்கெல்லாம் அந்த அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இது வந்து ஆணவம் மட்டும் இருக்கக்கூடிய இடம். நான் என் கடமையாக மனிதனை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை இருக்குல்ல. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார்? இந்த அநியாயம் முத்தும் பொழுது நான் மீண்டு வருவேன்னு அவர் சொல்றார்ல. அது ஆணவத்தினுடைய ஒரு தான். நான் வருவேன்னு அவர் சொல்றார் இல்லையா? அவர் முழுமையான தூய்மையான ஒரு நிலையில இருக்கு. ஆனா, இந்த ஆணவம் என்னன்னா, அது 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 ஒரு கடமையாக எடுத்தது. நான் வந்து தான் ஆகணும். நான் வருவேன். அப்படின்னு சொல்றது ஒரு ஆணவம் தான். இந்த நான்கிறதே இல்லன்னு இந்த 3யும் விட்டான் பாருங்க.
ஆணவம், கன்மம், மாயை இந்த 3யும் ஒரு ஆன்மா உழுது பாருங்க. அது வந்து இறைன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையற்ற தன்மை. விளக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையான, அந்த ஒரு பூரணத்திற்கு போய் சேர்ந்துரும். அது திருப்ப வரவே வராது. சரிங்களா? அதுதான் வந்து எப்படிப்பட்டது? முழுமையான முக்தி அடைந்தது. அது வந்து அந்த ஒரே ஒரு ஜக்குல இருந்து தண்ணி ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு, மறுச்சா அந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணிய அப்படியே ஜக்குல ஊத்துனோம்னா, இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணி தான் இந்த ஜக்குல இருக்குன்னு எங்க இருக்குன்னு சுட்டிக்காட்டுன்னு சொன்னா சுட்டிக்காட்ட முடியுமா? முடியாது. அதுபோல தான். இங்கிருந்து பிரிஞ்சு வந்த ஆன்மா திருப்பி இங்கேயே போய் சேர்ந்துருச்சு. இது இது அங்க எங்கேயா இருக்கு அந்த ஆன்மான்னு கேட்டா, இல்ல. அத நீ கண்டுபிடிக்க முடியாது. அது கலந்துரும். ஒன்றர கலந்துரும். அதுதான் முக்தின்னு சொல்லக்கூடியது. அந்த நிலையை எட்டுற வரைக்கும், நாம வந்து வரவும், போகவும் இருப்போம், இருக்கலாம். சரிங்களா? மேல் உலகம் சென்று பிறப்பெடுக்காம, ஆனா மேல்ல உலகத்திலேயே மேல மேல போய்க்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் நெறைய பேர் உண்டு. பிறப்பே எடுக்காம ஒரே மேலுலகங்கள்ல இருக்கக்கூடியவர்களும் உண்டு. ஏதாவது ஒரு கடமையை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படியெல்லாம் ஆட்கள் உண்டுன்னு சமயங்கள் சொல்லுகிறது. நானா போய் பார்த்துட்டு வந்தேன். இல்ல. சமயங்கள் சொல்லுகிறது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் முக்தி இது இருக்கக்கூடியது. இந்த ஞானம்ங்கிறது என்னன்னா, இப்ப நாம பேசக்கூடியதும், நீங்க கேட்கக்கூடியது எல்லாமே ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். இது பூரணமா அப்படி புரிஞ்சுகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது, ஒரு நிலையில மனசு ஒருநிலைப்படும் பொழுது, இந்த உடல் என்ற சிறை விட்டு அந்த ஆன்மா விடுதலையாய் இப்படி வெளிய வரும்பொழுது, இங்க இருக்கக்கூடிய பூரணத்த ஒரு ஒரு செகண்ட் உணர்ந்து வரும். துரிய நிலைம்பாங்க. 4வது நிலையான துரிய நிலை அப்படிம்பாங்க. இந்த துரியத்த உணர்ந்துருச்சுன்னா, அதற்கு எல்லா விதமான உண்மைகளும் புரிய ஆரம்பிச்சுரும். இது எல்லாமே எது மாயை, எது இப்ப நான் சொல்லலாம் எல்லாம் மாயைன்னு சொல்லி. ஆனா இந்த டேபிள தொட்டா தான் எனக்கு தொட முடியுதே. என்னைய தொட்டா தான் எனக்கு தொட முடியுதே. இல்லையா? ஒரு ஒரு பெண்ணை பார்த்தா எனக்கு இப்ப நான் ஒரு பெண்ணை பார்த்தால் அழகு இத்தன வார்த்தை சொல்லிட்டேன். ஒரு பெண்ணை பார்த்தால் அழகுன்னு இத்தனை வார்த்தை சொல்லிட்டேன். ஆனா நான் சொல்லுவேன் மாயின்னு. எல்லாமே ஆன்மா தாங்க. என்னுடைய அதுவும் ஆன்மா தான், அதுவும் ஆன்மா தான். ஆன்மா எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தான் வந்தது. வெறும் இந்த உடல் மட்டும் தான் வெவ்வேறா இருக்கு. ஆண், பெண்ணுங்கிற அந்த பேதமெல்லாம் வந்து மனதிற்கு மட்டும் தான் இது எல்லாமே சரி. சத்தியம் தான். உணர முடியுதா? அழகா ஒரு புள்ளைய பார்த்துட்டு ஆஹான்னு தோணிருச்சு இல்லையா? அப்போ இதெல்லாம் இன்னும் முழுசும் போகல. இது எப்ப போகும்னா, அந்த அந்த துரிய நிலை உணரும் பொழுது எல்லாமே ஆன்ம சுரூபமாகவே தன்னை முதல்ல அவன் ஆன்மாவா பார்க்கணும். பின்ன எல்லாத்தையும் அது உணர்வு ரீதியாக வரணும். இப்ப நமக்கு அறிவு ரீதியாக இருக்கு. உணர்வு ரீதியாக வந்து கூடுச்சுன்னா, அதற்கு பேரு ஞானம்னு பேர். ஆனா ஞானம்ங்கிறது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் தான். இந்த ஞானத்த புடிச்சுக்கிட்டே போணும். அப்பவும் அந்த மலங்கள் நம்மளை விட்டு நீங்குவது இல்லை. அத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் அடைவதற்கு இந்த உடல் என்ற அந்த சிறையிலிருந்து நீங்கி அந்த துரிய நிலையை உணர்வதற்கு தான் நாம இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த யோக நிலை பயிற்சிகள், ஆத்ம விசாரணை இது எல்லாமே. இத செஞ்சு இங்க இருக்கும் பொழுதே இத உணர்ந்துட்டோம்னா, திருப்பவும் இன்னொரு பிறப்பெடுத்து இங்க வரணும்னா வரலாம். வர வேண்டாம்னா வர வேண்டாம். மேலும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அப்படியே அடுத்து அடுத்து போகறதுக்கு உண்டான வாழ்க்கைய பார்க்கலாம். ஆனா, அந்த 3 மலங்களும் இன்னும் நம்ம கூட இருக்கத்தான் செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அந்த மலத்திற்கு ஏற்றார் போல மறுபடியும் நமக்கு ஒரு பிறப்பு வந்துரும். ஞானம் அடைந்தாலும் கூட. ஞானம் அடைந்தும் பக்குவம் இல்லாத ஒரு நிலையில இருக்காங்கன்னா, அதற்கு ஏற்றார் போல அடுத்த பிறப்பு அமைஞ்சிரும். அது பூலோகத்திலே வேறு ஏதோ ஒரு உலகத்தில கண்டிப்பா அமைஞ்சிரும். அதத்தான் என்ன சொல்றோம்? முன் செய்த தவத்தின் பயனால். கண்ணபிரான் கிருஷ்ண இது பகவத்கீதையில என்ன சொல்றார்? அர்ஜுனர் கேட்கிறார், "ஏன் கண்ணா உலக சுகத்த உடுன்னு சொல்ற, இதெல்லாம் மாயைன்னு சொல்ற, இது நிலை இல்லாததுன்னு சொல்ற. நான் வந்து தவம் செய்யி, நீ மனச ஒருநிலைப்படுத்து, போய் தவம் செய்யின்னு சொல்ற. நான் இந்த தவம் செய்வதில வெற்றி கண்டுட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. வெற்றி காணலைன்னா, இதுவும் இல்லாம, அதுவும் இல்லாம ஆயி போயிருமே. அதுக்கு நான் பேசாம இந்த உடல் கொண்ட சுகத்த வச்சு நான் இந்த சுகத்தையாவது அனுபவிச்சுட்டு போலாமே. இத விட பெருசா ஒண்ணு இருக்குன்னு சொல்லி என்னமோ முயற்சி பண்ண போய் அதுவும் கிடைக்காம, இதுவும் கிடைக்காம போனா, என்ன கண்ணா இதுக்கு உண்டான வழி? இது நல்லதா இருக்கு. இது ஏற்புடையதாவே இல்லையே. எனக்கு இது கொஞ்சம் விளக்கி சொல்லேன்னு அர்ஜுனர் கேட்க, கண்ணபிரான் சொல்றார், "அர்ஜுனா, நீ சொல்றது கேட்கறது சரிதான். மேம்போக்கா இருந்து பார்க்கும்போது அது அப்படித்தான் இருக்கும். ஆனா, இந்த தியானம், தவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு சென்று, அந்த ஒரு இடத்துல உயர்வதற்கு யார் ஒரு ஒரு முயற்சி செய்து, அதில் வெற்றி அடைய முடியாது போகக்கூடிய ஒரு சூழல் வரும்கால், அவர்கள் மறுபிறப்பு எடுத்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு அவசியம் வரும்கால், அவர்கள் எப்படிப்பட்ட இடத்தில் சென்று சேருவார்கள்னா, இவர்கள் முன் விட்ட அந்த ஒரு ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலையை தொடர்வதற்குண்டான நல்ல ஒரு மக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அவர் பிறப்பாராம். 1 இன்னும் ஊன்றி பண்ணாரு. இதா அப்படி பெண்டிங்க ஜஸ்ட்டுங்க செத்து போயிட்டாருங்க அதுக்குள்ள. அப்படிங்கிற மாரி ஒரு இடம் இருக்குன்னா, தாயும், தந்தையும், உற்றமும், சுற்றமும் முழுக்க
இதே போல ஆன்ம முன்னேற்றத்தோட இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டில இவர் பிள்ளையா பிறப்பாராம். அப்ப அது எப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. இது எல்லாம் அந்த முன் செய்த தவத்தின் பயனால் ஏற்படக்கூடியது. அப்ப நீ ஜெயிக்கல, அடுத்த பிறப்புல ஜெயிச்சே தீருவதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கிறார். அதனால தான் என்னைக்குமே சொல்லுவாங்க. வசிஷ்டர் யோக வாசிஷ்டர் சொல்றார்ல, இதை விட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முனைப்போட நீ இது பயிற்சி செய். அதற்கு உண்டான இதில இரு. ஒண்ணுல இல்லைனாலும் கடைசிக்கு 3 பிறவிகள் தான். அந்த 3 பிறவிகளுக்குள் நீ முக்தி அடைந்தே தீருவாய் அப்படிங்கிறார். ஆனா உன்னோட இப்பிறப்புல நீ இதற்கு உண்டான அழுத்தம் திருத்தமான முயற்சி அப்படிங்கிறத நீ செஞ்சிருக்கணும். அடுத்த 3 பிறப்புகள் 1 மிஸ் ஆனாலும் 1 மிஸ் ஆனாலும் 3 பிறப்புல நீ முக்திடா. மிஸ்ஸே ஆக மாட்டடா. ஆனா ஆழம் காணணும் நீ. ஸோ இதுதான் ஞானம்ங்கிறதுக்கு உண்டானது. இந்த இதில ஊன்றி நிற்க முக்திங்கிறது வாய்க்கப்பெறும். அதற்கு பேர் தான் என்னதுங்க? மீண்டு வாரா நெறி அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? ஓகே. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. எனக்கு வாய் வலிக்குது இப்பவே. ஆ நாளான்னைக்கு இதுக்குண்டான பேலன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்கு. 1 மணி நேரம் பேசலாம் தான். பட் ஐம் வெரி டயர்ட் டுடே. ஸோ இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்தது வந்து நம்ம நாளான்னைக்கு பார்க்கலாம். நிறைய இன்னொரு சில கேள்விகளோட இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தனாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத வந்து அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். பின்ன வேற என்ன? இதான் இன்னைக்கு உண்டான காணொளி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு யார் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் வீடியோ வரும்போது பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ நாளான்னைக்கு சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.